பிரெஸ்ட் ரிடக்ஷன் பெருசாக இருக்க மார்பகத்தை நார்மல் சைஸுக்கு குறைக்கிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கு பிறவிலேயே 2 மார்பகமும் ரொம்ப பெருசாக இருக்கும். நிப்பிள் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆர்மோட மிட் ஆர்ம் லெவலில் யூஸ்வலாக நிப்பிள் இருக்கணும். அது தொங்கி போய் ஒவ்வொருத்தவங்களுக்கு தொப்புள் அளவு நேவல் அளவு கூட தொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெருசாறனால தொங்குறனால. பிரெஸ்ட் ரிடக்ஷன் நிறைய டெக்னிக்ல பண்ணலாம். அதாவது அந்த நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ் கருப்பு பாகம் அதை ரத்தோட்டத்தோட மேலே லிஃப்ட் பண்ணி வைக்கணும். இதுதான் அந்த ப்ரொசீஜர்ல மெயின் பார்ட். அந்த ரத்தோட்டம் அந்த கருப்பு பாகத்துக்கு நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸுக்குள்ள ரத்தோட்டம் எந்த பக்கமா பேஸ் பண்ணி நாங்கள் அதை மேலே ஷிஃப்ட் பண்றோங்கிறது தான் டெக்னிக் வேரி ஆகுது. இன்ஃபீரியர் பெடிக்கல், மீடியல் பெடிக்கல், லேட்ரல் பெடிக்கல், பை-பெடிக்கல்னு வேரியஸ் டெக்னிக் இருக்கு. எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அந்த கருப்பு பாகத்தை சுற்றி சர்ஜரிக்கு அப்புறம் ஸ்கார் பெர்மனண்டா இருக்கும். ஒவ்வொரு டெக்னிக்ல அதுல அந்த கருப்பு பாகத்துல இருந்து கீழே இன்ஃப்ரா மெமரி ஃபோல்ட் மார்பகத்துக்கு கீழே வரையும் நேரா ஒரு இன்சிஷன், ஒரு ஸ்கார் வரும். சில டெக்னிக்ல இந்த நேரா வர்ற ஸ்காரையோட சேர்த்து மார்பகத்தை அடிப்பாகத்துல ஃபுல்லா ஒரு இன்வெர்டட் டி அந்த மாதிரி ஒரு ஸ்கார் வரும். இந்த ஸ்கார் பெர்மனன்ட். விசிபிலிட்டிய சர்டன் ஆயின்மெண்ட்ஸ் க்ரீம்ஸ் வச்சு குறைக்கலாம். பட் ஸ்கார் சர்ஜரிக்கு அப்புறம் பெர்மனண்டா இருக்கும். காமனா கேட்குற குவெஸ்டியன், போஸ்ட் பிரெஸ்ட் ரிடக்ஷன் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியுமா? பண்ண முடியும், பட் யூஸ்வலி வி வில் நாட் அட்வைஸ். பிரெஸ்ட் ரிடக்ஷன்ங்கிற ப்ரொசீஜர்ல பிரெஸ்ட் கிளான்ஸ் சைஸை குறைக்கிறோம். அதனால போஸ்ட் சர்ஜரி லாக்டேட்டிங் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது மில்க் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிமெட்ரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரிய மார்பகம் இருந்து ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா breast reduction is a safe and standard procedure in the shoulder pain, back pain, மார்பகத்துக்கு கீழே வர்ற இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைக்கலாம். பட் அதுவே ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு பிரெஸ்ட் ரிடக்ஷனுங்கிற ப்ரொசீஜர் நம்ம பண்ணும்போது கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கான தேவைகள், அந்த ஸ்கார் லாக்டேஷன் பண்ண பிரெஸ்ட் அதுக்கும் மேலே இருக்குதாங்கிறத முடிவு பண்ணிட்டு பேஷண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்